இன்றைக்கி காலையிலேயே நேரமாக தோட்டத்துக்கு போயாச்சுங்க. ஏன்னாக்கா பப்பாளி பழம் நிறைய பழுத்திருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். ஏன்னாக்கா ஒரு 10 மரம் இருக்குதுங்க. அதில் நிறைய காய்ங்க வந்து பழுத்துருதுங்க. கொஞ்சம் விட்டுட்டுமாக்கா எல்லாம் காக்கா கொத்தி எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடுது. அதுக்காக தான் கொஞ்சம் செவந்த பழமாக இருக்கிறது எல்லாமே பறிச்சிட்டேன். அங்கே நம்ம மேய்ச்சல் இருக்கிற கடைங்களுக்கே கொடுத்துருவோம். நாங்கள் காலையில் நேரமாகவே கொண்டு போய் கொடுத்தோமாக்கா அன்றைக்கி வந்து வாங்குறதுக்கு காய்கறி வாங்க வரவங்க வந்து பழங்களையும் பப்பாளி பழத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் காலையிலேயே நேரமாக பறிக்க ஆரம்பித்தோம். அது கூடவே வந்து பச்சை வாழையும் வந்து பழுத்துருச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு, அதையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் தாத்தா. சரின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தையுமே வந்து வெட்டிட்டு வந்துட்டோம். இந்த முறை வந்து கறிப்பழா இல்லைங்க, இல்லாட்டினா அதையும் பறித்து கொண்டு போய் கொடுத்துருவோம். பறித்த காய்ங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் கார்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படி ஆயினார். நம்ம தோட்டத்தில் காய்க்கிற காய்ங்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதி இருக்கிறத எல்லாமே வந்து எப்போவுமே வந்து கடைங்களுக்கு கொடுத்துருவேன். சேலம் கொண்டுட்டு போய் மரபுச்சந்தைக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. சரி மேய்ச்சல் இருக்கிற கடைங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மேய்ச்சல் இருக்கிற கடைங்களுக்கே கொடுத்துட்டேங்க. எல்லா காய்களையும் பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கடைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கே 10 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன்.